எத்தனை தோல்விகள் வந்தாலும் விடாமுயற்சியோடு செயல்படக்கூடிய ஒரு ராசி அப்படின்னா இந்த விருச்சிக ராசி அன்பர்களை சொல்லலாம். ஆனால் இந்த ராசிக்காரங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் அடிக்கடி செய்வாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்கள அவ்வளோ சாதாரணமாக விட மாட்டாங்க. அதை பற்றி நுணுக்கமாக ஆராய்ந்து அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த விடக்கூடியவங்களா இருப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்க்கறதுக்கு நல்ல ஒரு கம்பீரமான தோற்றம் உடையவங்களாக இருப்பாங்க. பார்க்க ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு கோபம் வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் பட்டுன்னு வந்துடும். கொஞ்சம் கவலைப்படாமல் வார்த்தைகளை விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ஐயோ நம்ம தவறுதலாக அந்த வார்த்தையை இந்த இடத்துல பேசிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கவலைப்படக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு தாய் மீது அதிகம் பாசம் இருக்கும். மற்ற உறவுகளை விட தாய்கிட்ட ஒரு 10 மடங்கு அதிகமான பாசம் வைத்திருக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு அதிகம் உதவி செய்வாங்க. இவங்களே அறியாமல் கூட ஒரு சில நன்கொடைகள் ஒரு சில உதவிகளை இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இந்த விருச்சிக ராசியில விசாகம் 4ஆம் பாதம், அனுசம் 1 2 3 4 பாதம், கேட்டை 1 2 3 பாதமும் இந்த விருச்சிக ராசியில் அடங்கும் அப்படின்னே சொல்லலாம். இது நீர் தத்துவத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு ராசி. இது ஸ்திர ராசியாகவும் இருக்கிறதுனால இவங்களுக்கு ஏற்ற நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள், சிவப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ஏற்ற நேரம். இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக எப்போல்லாம் அமையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையும் வியாழக்கிழமையும் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். அவங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் என்பதனால இவங்களுக்கு இந்த நாட்கள்லாம் ரொம்ப அதிர்ஷ்டகரமாக ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அப்படின்னாவே ஒரு சிலர்லாம் கோவப்படுவாங்க, எளிதில் புரிஞ்சிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாக சொல்ல போனால் கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு இவங்க ஒரு விஷயத்துக்காக கோவப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அந்த விஷயத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது, அவ்வளோ சாதகமான பலன் இருக்குது அப்படின்னு அர்த்தம். அந்த அளவுக்கு நல்ல ஒரு புரிதல் உணர்வு உள்ளவங்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி தோல்வியை பார்த்து ஒரு இடத்துல உட்கார மாட்டாங்க. அடுத்தது விடாமுயற்சியோடு எந்திரிச்சு வெற்றி பெறாமல் ஓயக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலையும் செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் தான். விடாமுயற்சி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையிலோட ஒரு மிகப்பெரிய லட்சியம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு தொழிலையோ ஒரு வியாபாரத்திலேயோ நஷ்டம் வந்துட்டா கூட நஷ்டம் வந்துருச்சு அடுத்த தொழில் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் போயிடுவாங்க. ஆனால் விருச்சிக ராசி என்பர்கள் மட்டும் அந்த தொழிலில் எப்படியாவது வெற்றி பெறணும், தன்னை நிரூபிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல சான்ஸ் அப்படிங்கிற மாதிரி அந்த தொழிலை விடாமல் அந்த தொழிலை எப்படியாவது முன்னுக்கு கொண்டுட்டு வந்துடணும் அப்படிங்கிற மாதிரி செயல்படக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு சேமிக்கிற பழக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவு தான். கையில் பணம் வந்துச்சுன்னா சரி உடனடியாக அதை எடுத்துகிட்டு எங்கேயாவது வெளியில் கிளம்பிட்டு நல்லா கொஞ்சம் ஜாலியாக செலவு செய்யக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். செவ்வாயோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால இந்த விருச்சிக ராசி என்பர்கள் எத்தனை சிரமங்கள் வந்தாலும் அதை எதிர்கொள்ளக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி தன்னைத்தானே மாறுதட்டிட்டு தன்னைத்தானே ஆறுதல் படுத்தி கொள்ளக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். எந்த செயல்லையுமே கொஞ்சம் பிடிவாத குணம் அதிகமாக இருக்கும். என்னால் முடியும், என்னால் சாதிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். இவங்க எப்போவுமே பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக தான் இருப்பாங்க. புலி மாதிரி அப்படியே பதுங்கி தான் இருப்பாங்க. அப்படியே ஒரு சில விஷயத்தெல்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேகமாக பாய்ந்து அந்த அச்சீவ்மெண்ட்டை அடையக்கூடியவங்களாகவும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். பூமிக்குரிய செவ்வாய் இந்த ராசியில் அதிபதியாக இருக்கிறதுனால சொத்து இவங்க எப்படியும் ஒரு 30-35 வயதுக்குள்ளே இவங்களுடைய பேரில் ஒரு சொத்து வாங்கிடுவாங்க. சிறிய அளவுலாவது கொஞ்சமாவது சொத்து இவங்களுடைய பேரில் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இரும்பு சத்து குறைபாடு இவங்களுக்கு இருக்கும். குறிப்பாக இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த குறைபாடு இல்லாத நபர்களே இல்லை. ஒரு 80% பார்த்திங்கன்னா கட்டாயம் இரும்புச்சத்து குறைபாடு உடைய ஒரு நபர்களாக இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இருப்பாங்க. ஒரு சிலருக்கு அடிக்கடி கோபப்படுறதுனால இரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள், முடி உதிர்தல் போன்ற பிரச்சனைகள் இவங்களுக்கு அதிகமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களை பொறுத்தவரையிலும் பிற்காலத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அந்தஸ்துள்ள நபராக, நல்ல ஒரு பணப்புழக்கமுள்ள ஒரு நபராக, நல்ல ஒரு சேமிப்புள்ள ஒரு நபராக ஒரு 40-45 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமுதாயத்தில் பார்த்திங்கன்னா அவங்க ஒரு டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் அவங்க வந்துடுவாங்க. அந்த அளவுக்கு ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஒரு 45 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள நபராக இவங்க வள வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மனைவி வந்ததுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு சில மாற்றங்கள் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய மிகப்பெரிய ப்ளஸ்ஸே பார்த்திங்கன்னா நண்பர்களை அதிகம் நம்புவாங்க. அது இவங்களுக்கு மிகப்பெரிய ப்ளஸ். அதையோட கூட இவங்களுடைய நண்பர்களும் உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு இன்னும் ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது. 4 நாள் வேலைக்கு போனாங்களா 2 நாள் ரெஸ்ட் எடுக்கணும், அந்த சம்பாதிச்ச பணத்தை செலவு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில குணங்களும் ஒரு சில விருச்சிக ராசி என்பர்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வெளியில் பயணம் போகிறது ரொம்ப பிடிக்கும். வெளியில் போய் ஆடம்பரமாக செலவு செய்கிறது இவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கும். இது இவங்கக்கிட்ட இருக்கிற ஒரு குணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி என்பர்கள் இயற்கையாகவே கொஞ்சம் குறும்புத்தனம், கொஞ்சம் சேட்டை இதெல்லாம் அதிகமாகவே இருக்கும். குழந்தையிலே பார்த்திங்கன்னா விருச்சிக ராசி குழந்தைகள் கொஞ்சம் சேட்டை பிடிச்ச குழந்தைகளாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க அப்படின்னு
சொல்லலாம். இதனால் பெரிய சிரமமோ அல்லது பெரிய பாதிப்போ எதுவும் ஏற்படாது. இருந்தாலும் கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருப்பாங்க. எதுலேயுமே வேகமாக விடாமுயற்சியோடு இருப்பாங்க. தன்னுடைய பொருளை தான் தான் வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு சில விருச்சிக ராசி குழந்தைகள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். மற்றவங்களுக்கு அவ்வளோ சீக்கிரமாக அவங்களுடைய பொருளை மற்றவங்களுக்கு விட்டு கொடுக்க மாட்டாங்க. விளையாட்டுலாம் கூட கலந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள் இந்த விருச்சிக ராசி குழந்தைகளுக்கு அதிகமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பார்க்க ரொம்ப அப்பாவி போல தான் இருப்பாங்க. ஆனால் ஒரு விஷயத்தில் இறங்கிட்டாங்க அப்படின்னா வெற்றி பெறாமல் ஓய மாட்டாங்க. தன்னுடைய உடைமையை யாருக்காகவும் எதற்காகவும் விட்டு கொடுக்க மாட்டாங்க இந்த விருச்சிக ராசி குழந்தைகள் அப்படின்னே சொல்லலாம். வார்த்தைக்கும் சரி, பேசுகிற சொல்லுக்கும் சரி அதிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். 4 பேர் மத்தியில் நம்ம ஒரு பாராட்டுக்குரிய நபராக இருக்கணும். எங்கேயுமே நம்மளுடைய கௌரவத்துக்கு எந்த இடர்பாடும் வரக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப ஒரு தெளிவாக இருக்கக்கூடிய ராசியும் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்க பேசும்போது கூட இவங்களுடைய பேச்சு, இவங்களுடைய செயல்பாடுகள் தான் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி பேசக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஒரு சில விஷயங்களுக்காக கொஞ்சம் சமூக சேவை செய்யக்கூடியவங்களாகவும் இவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இளமையில் ரொம்ப கடினமாக உழைப்பாங்க. ஒரு நடுத்தர வயதிலலாம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு சம்பாதிக்கக்கூடியவங்களா இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வாழ்க்கை துணையை பற்றி சொல்லும்போது நிறைய நன்மைகள். வாழ்க்கை துணை வந்ததுக்கப்புறம் இவங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வசதி வாய்ப்புகளோடு நல்ல ஒரு வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைவாங்க. அதோடு கூட இவங்களுடைய அந்தஸ்து, கௌரவம் இதெல்லாம் உயர்ற மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கை துணை இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய வெறுப்பு உறுப்புகள்லாம் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி போக தெரிந்தவங்கள தான் இவங்களுடைய வாழ்க்கை துணை இவங்களுக்கு அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். தேவைக்கேற்ப செலவு செய்வாங்க. ஆடம்பரத்தை அதிகம் விரும்ப மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக இருப்பாங்க. யாருக்கும் எந்த சிரமமும் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இவங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவாங்க அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு செல்வம் சேர்க்கக்கூடியவங்க தான் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். சரி, இவங்களை பற்றி நம்ம சொன்னால் சொல்லிக்கிட்டே போகலாம். அடுத்தடுத்த வீடியோக்களில் அவங்கள பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களில் உங்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து பார்க்கலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் நல்ல ஒரு உற்சாகம், மகிழ்ச்சி நிறைந்த நாட்களாக அமைந்திருக்கு. குடும்பத்துக்குள்ளே சின்ன சின்ன சலசலப்பு வந்தாலும் அது பெருசாக பாதிப்பை எதுவும் ஏற்படுத்தாது. கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமையை வருகின்ற நாட்களை எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். சூழ்நிலைக்கு தகுந்தவாறு இந்த காலகட்டத்தில் நீங்கள் நடந்துக்குவீங்க. அது ரொம்ப ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் இந்த காலகட்டத்தில் அப்படின்னு சொல்லலாம். இருந்தாலும் வீட்டுக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சி இருக்கும். குடும்பத்தோடு ஒரு கோவிலுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ அல்லது ஒரு சுற்றுலா தலங்களுக்கோ சென்றுட்டு வருவீங்க. அது உங்களுடைய குடும்பத்துக்குள்ளே நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்களில் எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில விருச்சிக ராசி அன்பர்கள் வீட்டுக்களை இந்த காலகட்டத்தில் வருகின்ற நாட்களில் உறவுகள் வரும். இந்த உறவுகளுடைய வருகை இருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நல்ல கலகலன்னு ஒரு சிரிப்பு சத்தமோ அல்லது எல்லோரும் சேர்ந்து மனமகிழ்கிற மாதிரி ஏதாவது ஒரு நல்ல விஷயமோ இந்த காலகட்டத்தில் நடக்கும். அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். மனதுக்குள்ள ஒரு நிம்மதி, உற்சாகம் இதெல்லாம் இங்கே கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான கிரக அமைப்பு தான் அது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உறவினர்கள் வருகை வீட்டுக்குள்ளே இருக்கிறதுனால வீட்டில் ஏதாவது ஒரு நல்ல காரியமோ அல்லது சுப நிகழ்வோ அல்லது குடும்பத்தோடு சேர்ந்து ஏதாவது ஒரு கோவிலுக்கோ ஆன்மீக தலங்களுக்கோ சென்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அரசாங்க வகையில் நீங்கள் எதிர்பார்த்த அந்த கடன் உதவி இந்த காலகட்டத்தில் தாமதம் இல்லாமல் உடனே வந்து சேரும். அதே மாதிரி ஏற்கனவே நகைச்சீட்டு இந்த மாதிரி ஏதாவது சேமிப்பெல்லாம் போட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் முதிர்வடைந்து இந்த காலகட்டத்தில் அந்த பணம் உங்களுடைய கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களில் வெயிலோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால குளிர்ச்சியான பொருள்களை குளிர்ச்சியான உணவுகளை நீங்கள் எடுத்துக்கிறது நல்லது. இல்லை அப்படின்னா ஒரு சிலருக்கு உஷ்ண சம்பந்தமான பிரச்சனைகள் கொஞ்சம் வரதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அதனால் வெளி உணவுகளை கொஞ்சம் தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கோங்க. நீண்ட காலமாக ஒரு சிலருக்கு நிறைவேறாமல் இருந்த ஒரு சில விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேண்டுதல் வச்சுருப்பீங்க. அதை நிறைவேற்ற முடியாமல் கொஞ்சம் நாளாக தள்ளி போயிட்டே இருந்திருக்கும். அந்த நேர்த்தி கடன்லாம் இந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னு சொல்லலாம். பிள்ளைங்களுடைய கல்விக்காக ஒரு சில முக்கியமான முடிவுகளை இந்த காலகட்டத்தில் எடுப்பீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கும். அதற்கு தேவையான பண உதவி, தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலருக்கு வேலை இல்லாமல் இருந்ததுலேயே அவங்களுக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்கும்.
ஏற்கனவே வேலைக்கு போயிட்டு இருந்தவங்களுக்கு மன அழுத்தம், ஒரு சில வேலைப்பளு காரணமாக ஒரு சிலருக்குலாம் சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தது இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா சரியாக ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்குலாம் விரும்பிய அந்த இடமாற்றம், பணியில் சின்ன சின்ன மாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. மேலதிகாரியோட அன்பு ஆதரவெல்லாம் இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு பணியில் இருக்கிறவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை செய்கிற இடத்துல கூட கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் இந்த பங்குனி மாத இறுதியில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சிரமங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. தொழில் வியாபாரம் செஞ்சுட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. எதிராளர்கள் எப்படி தாக்குவாங்க அப்படின்னு தெரியாது. அதனால் இந்த போட்டியாளர்கள் மத்தியில் ஒரு சில சிக்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெருசாக பாதிப்பு எதுவும் ஏற்படாது. கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசி என்பவர்களுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த இயரோட எண்டு இந்த மார்ச் எண்டில் வியாபார கணக்கெல்லாம் பார்க்கும்போது அது கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத கொஞ்சம் ஒரு முறைக்கு 2 முறை மறுபரிசீலனை செஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். வேலை பார்க்குற பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சாதகமான நாட்கள் அமைந்திருக்கு. நீங்கள் ரொம்ப நாளாக ஒரு சிலர்லாம் பதவி உயர்வுக்காக காத்துட்டு இருந்திருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கும். குறிப்பாக குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய விருச்சிக ராசி பெண்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ஒரு மகிழ்வான நாட்களாக அமைந்திருக்கு. நீண்ட நாளாக உங்களுடைய ஆசை நிறைவேறாமல் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்களில் நிறைவேறும். தேவைகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் பூர்த்தியாகும். வசதி வாய்ப்புகள் ஓரளவுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னுமே வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்ச்சிகரமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய விருச்சிக ராசி அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. நீங்கள் எடுக்கிற காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோடு இதை மட்டும் செஞ்சு பாருங்கள். வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2, 3, 4, 6, 8, 11, 12, 13 தேதியெல்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாட்களாக அமைந்திருக்கு. மற்ற நாட்கள்லாம் செய்யக்கூடாதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மற்ற நாட்கள் அவ்வளவு சிறப்பாக உங்களுக்கு இல்லை அப்படின்னே சொல்லலாம். இன்னும் வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்க முருகப்பெருமான் வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமானுக்கு உகந்த மந்திரமான ஓம் முத்தமிழ் வடிவேலா முதல்வா போற்றி அப்படின்னு சொல்லி இந்த முருகப்பெருமானோட மந்திரங்களை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். முத்தமிழ் வடிவா முதல்வா போற்றி, அகத்தியருக்கு அருளிய ஆண்டவா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை தினமுமே ஒரு நாளைக்கு ஒரு 11 முறை அல்லது 108 முறை இந்த மாதிரி பாராயணம் செய்யுங்க. நிறைய நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நம்பிக்கையோடு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை வருகின்ற நாட்கள் எதிர்பார்க்கலாம். ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியே செவ்வாய். அதனால் நீங்கள் முருகப்பெருமானை வழிபடுறது நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோடு இதை சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் விருச்சிக ராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது விருச்சிக ராசி என்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. விருச்சிக ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பார்த்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பேர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பேர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். இந்த வீடியோவை முழுமையாக